இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து கேட்போம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஒருவேளை என் சத்துருவே, ஒருவேளை பலவீனம் என்கிற சத்துரு, இல்ல கடன் என்ற சத்துரு, இல்ல போராட்டம் இருந்த சத்துரு, இல்ல திருமணத்திற்கு இருக்கிற சத்துரு, இல்ல குழந்தை பாக்கியத்துக்கு தடை செய்யற சத்துரு, ஒருவேளை இத்தனை சத்துருக்கள் ஒருவேளை உங்களுக்கு எதிராக நின்றாலும் நீங்க கலங்காதீங்க. அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குகிறவர், உங்களை விடுவிக்கிற தேவன். அவர் உங்கள் பாதையை ஆசீர்வாதமா மாற்றுவார். நீங்க கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். வேதம் எப்படியாக சொல்லுகிறது, நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென்.